நம்ம நல்லா இருக்க முடியும். அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு தலைவர் நான் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன பிளான் தான். அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இன்னைக்கு அன்னைக்கு எதிர்த்தோம், இன்னைக்கும் எதுக்கும் நம்ம ஆட்சி மாறணும் அப்படிங்கிறது தான் சார் நம்ம பேசுறோம். நம்ம ஆட்சி தமிழ்நாடு அப்படிங்கிறது மொத்தத்தில் நீங்கள் சொல்கிற கணக்குக்கு ஒரு போலீஸ் பவர் கூட இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு போலீஸ் பவர் இருக்கலாம். ஆரம்பிச்சு நம்ம தலைவர் ஆகணுமா, நம்ம உலக தலைவர் ஆகணுங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் நானும் சொல்றேன், 3 பேர் சேர்ந்து 3 மாநிலம் சேர்ந்தது இப்போதைக்கு நமக்கு இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தானே அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு இந்த பவரை தான் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் நிரூபிக்கலாம். எனக்காண்டி நீங்க உழைச்சிருந்தீங்கன்னா நான் நிரூபிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. அப்போ நம்ம 3 பவரா சேர்ந்து நமக்கு இன்னைக்கு நான் அமைச்சர்னு சொல்லிட்டு நான் பேசக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. என் வயசுக்கு தான் நான் மீட் பண்ணேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசல. நான் இனிமேல் அதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியை நான் தான் என்ன செய்யணும், எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். நீங்கள் கேட்ட ரோடு வசதியிலேருந்து, தண்ணி வசதியிலேருந்து, கரண்ட் வசதியிலேருந்து எல்லாத்தையும் நான் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் நான் மக்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். நம்ம நாட்டை பார்த்து அடுத்த நாடுக்காரரே நம்மளை பாடம் பாடம் படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நான் யாரையா பார்த்து சிரிச்சுட்டு போனேன்னு நீங்கள் இன்னைக்கு என்னை தப்பாக நினச்சி உங்கள் மேலே உங்கள் தலையில் நீங்கள் மண்ணலி போட்டிருக்கீங்க. மக்கள் இதே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், அடுத்த இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் அமைச்சரான சொல்லியிருக்கேன். அமைச்சருக்குள்ள பதவி வந்தால் தான் நமக்கு அந்த கதையெல்லாம் நிறைய வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் என்னையை ஆட்டணும், அதை பற்றி பேசவும் இல்லை. நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நான் தலையை ஆட்டினே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வேறு தரமாக யாரையோ ஒருத்தர் படும்போது நான் பேசுறதப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி உனக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, மக்கள் நீங்கள் தான் அதை நீங்கள் கட்டி காய்ச்சிட்டு இதே நிதியை எல்லாரும் பிரிப்போம் எத்தனையோ பேரை மறந்துக்கிட்டே இருக்கான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகாக பேர் சொல்லலாம். ஏக பேர் சொன்னாலும் நமக்கு ஆரம்பித்த நிதி எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆரம்பித்த நிதியை நம்ம ஒழுங்காக ஒதுக்கி அடுத்த நாட்டுக்காரருக்கு நம்ம நாட்டை காமிச்சு கொடுக்கணுமா வேண்டாமா? நம்ம நல்லது பண்ணணும், மக்களுக்காண்டி இந்த நல்லதாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்காமல் எதுக்காண்டி மறைக்கீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நிலைந்து கேட்பேன். இதுதான் நான் செய்ய முடியும். இனிமேல் நீங்கள் அந்த தகுதி மாதிரி தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் அந்த இதை வச்சு என்ன செய்ய முடியும்? நான் கேட்டு ஒத்துழைன்னு கேட்க முடியாது. அப்போ அதை நீங்கள்